இது வந்து பார்த்திங்கன்னா ஓலா வண்டியோட சார்ஜரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாக்ஸு இப்படி இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் இந்த கீ இருக்கும். நார்மல் கீ போட்டு கழட்ட முடியாது. ஹெக்ஸோனல் ஸ்டார் ஹெக்ஸோனல் கீ இந்த ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி உள்ளது தான் ஜஸ்ட்டாக கழட்ட முடியும். ஸ்க்ரூ, அந்த கவரு, சார்ஜிங் போர்ட்டல், ப்ளக் பின்னு. இது சார்ஜ் போட்டிருக்கும்போது இதில் 2 இருக்கும் பாருங்கள். இது ஒரு லைட், இந்த பச்சை லைட் எரியும். ஏதாவது கூடுதல் கரண்ட்டோ லோ வோல்டேஜோ அது அளவுக்கு அதிகமாக வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் எம்சிபி இருக்கிற மாதிரி இது டபக்குன்னு மேலே வந்துடும். இதை நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி வரணும். இதுதான் ப்ரொசீஜரு. அதே மாதிரி இந்த சார்ஜ் போட்டுக்கிட்டே வண்டி எதுவும் நோண்டக்கூடாது, கேபிளையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல இது கட்டாக இருக்குது லேசாக, அது ஸ்லீவ் சொல்லியிருக்கு, அது வந்ததுக்கப்புறம் தான் போடணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் ஓப்பன் பண்ணி நம்ம ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா, இந்த பக்கம் ஒரு ஃபேன் இருக்குது. ஒரு நிமிஷத்துக்கு 2 நிமிஷம் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓடிக்கிட்டே இருக்கும். இது ரெடி பண்ண முடியுமான்னு பார்த்தா பண்ண முடியாது. இதில் ஒரு சின்ன பீடிங் கொடுத்துருக்காங்க, ஹீட் வெளியே போகாமல் இருக்குது. இங்கே ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, அலுமினியம் ஸ்டிக்கரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. இது காப்பர் வைண்டிங் காயிலு. இது பேர்லாம் தெரியல, இது பேரும் தெரில, ஆனால் இது எதுவுமே பண்ண முடியாது. நம்மக்கிட்ட ஒரு சிடி யூனிட்டு வண்டியில் ஒரு பல்சரில் வர்ற சிடி யூனிட்டை உள்ள கழட்டி ரெடி பண்ண முடியுமானா முடியாது. எப்படியோ அதே மாதிரி தான் இதுவும். அதனால் இந்த ஓலா உடைய சார்ஜரை நாம் கலட்டி எந்த விதத்துலையும் ரெடி பண்ண முடியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேனில் இந்த பின்னெல்லாம் சிக்கிருந்துச்சு, டஸ்ட்டு நிறையா இருந்துச்சு. ஜஸ்ட்டு அதை மட்டும் க்ளீன் பண்ணி போட்டிருக்கேன். இமேஜும் கூடவே அனுப்புகிறேன். எந்த விதத்துலையும் இதை ரெடி பண்ண முடியாது. இதை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ண போடலாம். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு 4 ஸ்க்ரூ வரும். அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு ஒரு சைடு பாக்ஸை ஓப்பன் பண்ணால் இந்த பாக்ஸ் ஈஸியாக வந்துடும். இந்த இருக்கு பாருங்கள், ஒரு 3 லாக்கு லேஸாக அழகாக டெம்பிட்டு திருப்பி அணை கொடுத்துட்டு இப்படி கேப் கொடுத்துட்டு அந்த பக்கம் கட்டினா வந்துடும். ரெண்டாவது இதை கலட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம் இருக்கும், டபுள் சைஸ் ஸ்டெக்கர் போட்டு இப்படி ஒட்டியிருக்காங்க. அதே லேசாக நம்பி எடுத்தோன்னா வந்துடும். இவ்வளோ தான் இதை பண்ண முடியும். இதுக்கு மேலே இதை ஒன்றும் பண்ண முடியாது. சார்ஜர் 15,000 ரூபாயோ 12 to 14, 15 அந்த மாதிரி விலைக்குள்ளே வரும். ஓலா சார்ஜரை எதுவுமே பண்ண முடியாது. ஒயர் கட்டானால் ஜாயின் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி கொஞ்ச நேரத்தில் இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எம்சிபி மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஐசி போர்டு அது இதுலாம் இருக்குது. இதுக்கு மேலே அது நம்ப முடியல. நம்பி இதையும் கலட்டி ஒரு வேளை எலக்ட்ரானிக் வேலை செய்கிறவங்க செய்யலாம், நம்மளால் செய்ய முடியல. ஜஸ்ட் இதுதான் இருக்குது. இதான் அந்த ரீசெட் பட்டன் உள்ளே இருக்குது பாருங்கள், ப்ளூ கலரில். அவ்வளோதான். இது ஒன்றும் பெருசாக விஷயம் இல்லை.